நரகம் செல்லுவதாக சொல்லப்பட்ட 72 கூட்டமும் சுவனம் செல்லும் என்றால் இந்த ஹதீஸை நபி அவர்கள் எதற்காக சொல்ல வேண்டும்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு மிக மோசமான ஒரு புரிதலை இவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது ஒரு தெளிவான கொள்கை உள்ள சாதாரண முஸ்லிம் கூட இப்படியான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடாது. கலாநிதியாக பரிணமித்திருக்கக்கூடிய கலாநிதி யாசிர் காதி இவருடைய இந்த 3வது குறிப்பு அல்லது பிழையாக புரிந்திருக்கின்றார்கள் என்பதற்கு அவர் தெளிவுபடுத்துகின்ற இந்த 3வது விடயம் முற்றிலும் தவறான விடயமாகும். சரி, 4வது விடயத்திற்கு வருவோம். 4வது விடயத்திலே இமாம் இப்னு தைமியாவை மையமாக வைத்து அதுவும் முற்றிலும் தவறான, அதே இப்னு தைமியா ஷியாக்களோடு கருத்து பரிமாறும் போது சொன்ன விடயத்திற்கு முரணான ஒரு அம்சத்தை இந்த 4வது விடயமாக இவர் முன்வைக்கின்றார். 4வது விடயத்திலே இந்த கலாநிதி முன்வைக்கின்ற விடயம் என்னவென்றால், சுவனம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம், நரகம் செல்லக்கூடிய 72 கூட்டம், மொத்தம் 73 கூட்டம். இப்போது ஒருவர் சுவனம் செல்லக்கூடிய அந்த நேர்வழி பெற்ற கூட்டத்திலே இருக்கின்றார் என்றால், ஒரு சில வேளை இந்த சரியான கூட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபரை விட ஏனைய நரகம் செல்லக்கூடிய 72 கூட்டத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் நேர்வழியில் உள்ள ஒரு கூட்டத்தில் உள்ளவரை விட உயர்வானவராக அல்லாஹ்விடம் ஆகிவிட முடியும் என்று இவர் சொல்லுகின்றார். நன்றாக புரிந்து கொள்ளும்படி வலியுறுத்தி சொல்லுகின்றார். இமாம் இப்னு தைமியா இதனை சொல்லி இருப்பதாக இவர் சொல்லுகின்றார். இமாம் இப்னு தைமியாவுடைய விடயங்களை வைத்தே இவருடைய கலாநிதி பட்டத்தை, அந்த துறை அதில் இவர் கலாநிதி பட்டம் பெற்றார் என்றால் அது இப்னு தைமியாவுடைய இந்த விடயங்கள் பற்றிய ஆய்வு மூலமாகவே அதனை அடைந்தார் என்று வேறு சொல்லுகின்றார். இதுவும் 3வது இவர் சொன்ன கருத்தை போன்று ஒரு ஜாஹிலிய கருத்தாகவே இது காணப்படுகின்றது. பல சிரமங்களுக்கு மத்தியில் சுவனம் செல்லும் கூட்டம் இதுதான் என அடையாளம் கண்டு சுவனம் செல்லும் கூட்டத்திலே நுழைந்துவிட்ட மனிதர்களுக்கு இடையிலே அவர்களுக்கு இடையில் நிச்சயமாக உயர்வு தாழ்வு இருக்கும். சுவனத்திலே எத்தனையோ அந்தஸ்துகள் இருக்கின்றன. நபி அவர்கள் அடைகின்ற அந்தஸ்தை சஹாபாக்கள் அடைய முடியாது. சஹாபாக்கள் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்று உலகிலேயே நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். மிகச்சிறந்த நல்லடியார்கள் இருப்பார்கள், சாதாரண முஸ்லிம்கள் இருப்பார்கள். இவை அனைத்துமே சுவனம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்ற அந்த தரத்தை அடைந்ததன் பிறகு அடைந்து கொள்ளுகின்ற அந்தஸ்துக்கள். நரகம் செல்லக்கூடிய கூட்டத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் சுவனம் செல்லுகின்ற கூட்டத்தினுடைய அந்தஸ்தை அடைகின்றார் என்றால் இது எவ்வளவு ஒரு, அதாவது எப்படி சொல்வதென்றே இது புரியவில்லை. சுவனம் செல்லும் கூட்டத்தில் இல்லாமலேயே சுவனம் செல்லுகின்றார்கள். சுவனம் செல்லும் கூட்டத்தில் உள்ளவரை விட நரகின்பால் செல்லக்கூடிய கூட்டத்திலிருந்து மேன்மை அடைகின்றார்கள். இது என்ன தத்துவம்? இது எந்த குர்ஆன் வசனத்திலே இருக்கின்றது? இது எந்த ஹதீஸிலே இருக்கின்றது என்றால் இந்த 4வது கருத்தும் இப்னு தைமியாவுடைய கருத்தாக இவர் சொல்லுகின்ற இந்த கருத்து எந்த அளவு மோசமானது, குர்ஆன் சுன்னாவிற்கு முரணானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அடிப்படை ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 3606வது இலக்கத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். 73 கூட்டமாக பிரியக்கூடியது. அது சரியான 73லே பிரியாது, அதிகத்தை குறிக்கக்கூடியது என்றும் கலாநிதி அவருடைய இந்த உரையிலே சொல்லியிருக்கின்றார். அதனை நாம் சரியென ஏற்கலாம். அது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய, பிழையான முடிவை தரக்கூடிய ஒரு விடயம் அல்ல. கலாநிதியுடைய பார்வையில் 70 என்பது அதிகத்தை குறிக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய ஒரு எண்ணிக்கை என்றும், சரியாக 73 தான் பிரியும் என்பது கிடையாது என்ற ஒரு கருத்தையும் வைக்கின்றார். அது ஒரு பெரிய விடயம் அல்ல.
பெரிய விடயம் என்னவென்றால் 73 கூட்டத்திலே ஒரு கூட்டம் மட்டும்தான் சுவனம் செல்லும் என்று நபி அவர்கள் சொன்னதன் பிறகு 73மே சுவனம் செல்லும் என்ற சுன்னாவிற்கு முரணான கூற்று முற்றிலும் தூக்கி எறியப்பட வேண்டியது. இஸ்லாத்திலே அந்த கூற்றிற்கு எந்த பெருமதியும் கிடையாது. அதனை இப்னு தைமியா அல்ல, இப்னு தைமியா போன்ற 100 அறிஞர்கள் வந்து சொன்னாலும் அது உண்மையாக ஒரு முஸ்லிம் ஒருபோதும் அங்கீகரிக்க கூடாது. எனவே 72 கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சுவனம் செல்லும் என அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் உள்ள முஸ்லிமை விட உயர்வான அந்தஸ்தை அடைவது ஒரு பக்கம் இருக்க, சுவனம் செல்லும் கூட்டத்தில் உள்ள முஸ்லிம்களை போன்று பிரிவாக பிரிந்து சென்ற 72 கூட்டத்தில் உள்ள எவருமே சுவனம் செல்ல முடியாது என்பதுதான் ஹதீஸ்களின் தெளிவாகும். இதனை உறுதிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு ஹதீஸில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் சொல்லி சுருக்கமாக இதனை நிறுத்துகின்றோம். இவ்வாறு, அதாவது எண்ணிக்கை என்பது சரியாக நாம் அந்த எண்ணிக்கையில் தான் பிரியும் என்று சொல்ல முடியாது என்பதை காதி சொல்லியிருக்கின்றார். அதனை சரி என்று இந்த இடத்திலேயே நாம் ஏற்று, பிரிவுகள் தோன்றக்கூடிய ஒரு காலம் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சஹீஹுல் புகாரியிலே 3606வது இலக்கம் பிரிவுகள் தோன்றக்கூடிய காலம் என்று அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். எத்தனை பிரிவாக இருந்தாலும் பிரிவுகள் ஒரு புறமிருந்து நரகின்பால் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட சுவனம் செல்லும் அல் ஜமாஅத் காணப்படும். இப்போது நான் என்ன செய்வது என்று நபித்தோழர் கேட்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எனப்படக்கூடிய அந்த ஒரே கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பிலும் அதன் தலைமைத்துவத்துடனும் உன்னை இணைத்துக் கொள்வாயாக என்று நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். அந்த சஹாபி மீண்டும் கேட்கின்றார்கள், ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட அந்த ஜமாஅத்தோ அந்த தலைமைத்துவமோ அவர்களுக்கு இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இதுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக காது கொடுத்து மனதிலே பதித்து சிந்தனைக்கு எடுத்து தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடமாகும். நன்றாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். இதனை தவற விட்டுவிட்டால் வழிகேட்டிலே சென்று விடுவீர்கள். நரகம் செல்லக்கூடிய கூட்டங்களோடு நீங்கள் வாழ்ந்து மரணித்து விடுவீர்கள். இதனை சரியாக புரிந்த உண்மையை உள தூய்மையோடு பின்பற்றினால் சுவனம் செல்லும் அந்த ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இங்கே அந்த நபித்தோழர் மீண்டும் கேட்கின்றார், ஒரு தலைமைத்துவமும் அந்த தலைமைத்துவத்தால் வழிநடத்தப்படுகின்ற கூட்டமைப்பும் இல்லை என்றால் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நபித்தோழர் கேட்கின்றார். நபி அவர்கள் மிக தெளிவாக பதில் சொல்லுகின்றார்கள், ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா வலவ் அன்த அவ்வ பிஅஸ்லி ஷஜரத்தின் ஹத்தா யுத்ரிகல் மௌத்து அன்த அலா ஸாலிக. ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத் இல்லை என்றால் ஏனைய 72 அது நரகம் செல்லக்கூடியது. இங்கே நபி அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், அந்த அத்தனை பிரிவுகளையும் விட்டு நீ ஒதுங்கிவிடு. இப்படி அந்த பிரிவுகளிலிருந்து ஒதுங்குகின்ற போது உன்னோடு ஒதுங்கக்கூடிய எவரும் இல்லை என்றால் தனி ஒரு மனிதனாகத்தான் இந்த முடிவை நீ எடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் அந்த நிலைதான் உன்னுடைய மரணம் வரும் வரைக்கும் தொடர்கின்றது. எவருமே இந்த உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்தவர்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நேர்வழியில் நடக்க முன்வந்து ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டு வகையை பின்பற்றுகின்ற கூட்டமைப்பு, அதிலே அவர்கள் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு முன்வரவில்லை என்றால், நீ தனித்தவனாகத்தான் இந்த சரியான முடிவை எடுக்கின்றாய் என்றால் மரணம் வரும் வரைக்கும் நீ அப்படியே இருந்துவிட்டு செல், ஏனைய பிரிவுகளோடு நீ சேர்ந்து விடாதே என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். கலாநிதியிடமும் இந்த விடயத்தை சிந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமும் நாம் ஒரு கேள்வியாக முன்வைத்து உங்களுக்கு
வழங்க விரும்புகின்ற தெளிவு என்னவென்றால், 73 கூட்டமும் சுவனம் செல்லும் என்றிருந்தால், சுவனம் செல்லுவதாக அடையாளப்படுத்தப்பட்ட தலைமைத்துவத்தை கொண்ட ஜமாத் இல்லாத நிலையில் கூட ஏனைய பிரிவுகளோடு சேர்ந்து விட வேண்டாம் என்று நபி அவர்கள் தடை செய்தது ஏன்? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. எனவே கலாநிதியுடைய, அதாவது 4வது குறிப்பாக இவர் சொல்லுகின்ற விடயம், 73 கூட்டம் பிரியும் என்று இருந்தாலும், அதிலே ஒரு கூட்டம் சுவனம் செல்லும் என்று இருந்தாலும், ஏனைய அனைத்து கூட்டங்களும் நரகம் செல்லும் என்பதல்ல. ஏனைய கூட்டங்களும் சுவனம் செல்லும். சிலவேளை ஏனைய கூட்டங்களிலே இருப்பவர் இந்த நேர்வழி பெற்ற கூட்டத்தில் உள்ளவரை விட சேர்ந்தவராக மாறிவிடலாம் என்பது ஒரு அபத்தமான கருத்து. இஸ்லாத்திற்கும் இந்த கருத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான வழிகேட்டின்பால் செலுத்துகின்ற ஒரு கருத்து இது. முற்றிலும் பிழையான கருத்து. எனவே 4வது கருத்தும் தவறானது. சரி, 5வது கருத்து 2ஆம் இடத்திலே அவர் குறிப்பிட்டது. அவருடைய வரிசைப்படி 2வதாக அவர் குறிப்பிட்ட கருத்து. இந்த கருத்து இவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், ஒரு கூட்டம் சுவனம் செல்லும், 72 நரகம் செல்லும் எனும் போது, ஒரு கூட்டம் மட்டும்தான் முஸ்லிம்கள், 72 காபிர்கள் என்று யாராவது முடிவெடுத்தால் அது மிகப்பெரிய தவறு என்று இவர் சொல்லுகின்றார். ஒரு வகையிலே பார்க்கும்போது இது சாதாரண ஒரு உண்மை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படலாம். இன்னும் ஒரு வகையிலே தெளிவாக நாம் இதனை நோக்குகின்ற போது, ஏற்கனவே பல கருத்துக்களை இவர் வெளிப்படுத்திய நிலையில் இது பிழையான ஒரு முடிவிலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு கருத்தாகவே நிரூபணமாகின்றது. 73 ஒன்று மட்டும்தான் சுவனம் என்று நபி அவர்கள் சொல்லிய நிலையில் 73 சுவனம் செல்லும் என்ற ஒரு நச்சு கருத்தை, இஸ்லாத்திற்கு முற்றிலும் முரணான கருத்தை, வஹி மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் சொன்ன தீர்ப்புக்கு முரணான கருத்தை வெளியிட்ட நிலையிலே, இங்கே ஒரு கூட்டம் முஸ்லிம்கள், ஏனைய அனைவர்களும் அனைத்து பிரிவுகளும் காபிர்கள் என்று சொல்வது மிகப்பெரிய பிழை என்று இவர் சொல்லியிருக்கின்றார். நரகம் செல்லக்கூடிய 72 பிரிவுகளும் இன்ன பிரிவுகள் என்று குறிப்பிடுவது பிழையானது என்று சொன்னார். அது முற்றிலும் சரியானது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதே அடிப்படையில் 73 கூட்டமாக பிரியும் என்ற நபி அவர்கள் சொன்ன ஹதீஸில் இருந்து 72 கூட்டமும் காபிர்களா இல்லையா என்பது சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒரு முஸ்லிமுக்கு முக்கியமான விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து வெற்றி பெற விரும்புகின்ற அதற்கான வழியை பற்றித்தான் இந்த ஹதீஸிலே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அதன் ஒளியிலே நாம் பார்க்கும்போது, நரகம் செல்லுகின்ற கூட்டங்களில் இருந்து தவிர்ந்து சுவனம் செல்லுவது எப்படி, எந்த கூட்டத்திலே இணைந்தால் எம்மை சுவனம் செல்லுவதற்கு முதல் பரீட்சையிலே நாம் வெற்றி அடைந்தவர்களாக மாற முடியும் என்பதை கண்டறிவதற்காகவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதனை சொல்வதற்காகவே நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே சுவனம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம், இவர்கள்தான் சுவனம் செல்லுவதற்கு தகுதியான முஸ்லிம்கள். அது அல்லாத 72 கூட்டமும் ஹதீஸின் வார்த்தைகளிலே நாம் பார்ப்போம் என்றால், அந்த தலைமைத்துவத்திற்கு உடன்படிக்கை செய்யாமல் மரணிக்கின்ற ஒரு மனிதன், அவன் 72 கூட்டத்தில் உள்ள ஒருவனாக இருக்கலாம், அதற்கு வெளியில் உள்ள ஒருவனாக கூட இருக்கலாம். யாரெல்லாம் அல்லாஹுடைய வழிகாட்டலாகிய, சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே வழிகாட்டலாகிய இஸ்லாம் என்ற அந்த கொள்கைக்காக அதனை ஏற்று சுவனம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே உடன்படிக்கை செய்து அந்த கூட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற ஒருவன்,
உல தூய்மையோடு குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகமைகளையும் பேணி இருந்தால் அல்லாஹ்வின் அருளை கொண்டு அவன் சுவனம் செல்வான். அது அல்லாத 72 பிரிவுகள் உட்பட ஏனைய சமூகங்களில் உள்ளவர்களும் இந்த ஒரு கூட்டத்திற்கு அப்பாற்பட்ட அத்தனை மனிதர்களும் சுவனம் செல்ல முடியாது. சுவனம் செல்லும் கூட்டத்திலே அவர்கள் இல்லை. சுவனத்தில் செலுத்தக்கூடிய கொள்கை அவரிடம் கிடையாது. எனவே ஒட்டு மொத்தத்தில் இந்த 5 கருத்துக்களிலே 2 கருத்துக்கள் காதி அவர்கள் மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார். 3 கருத்தை பொறுத்தவரையிலே குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான விடயங்களை சொல்லியிருக்கின்றார். வீதாசாரத்திலே நாம் சொல்லுவதென்றால் 40% அல்லது இன்னும் சற்று அதிகமாக்கி 50% இவர் சரியாக சொல்லியிருந்தாலும் 73 கூட்டமாக பிரியும் என்ற ஹதீஸின் அது சொல்லப்பட்ட நோக்கத்தை சரியாக விளங்கி மக்களிடம் எத்தி வைத்திருக்கின்றாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த ஹதீஸுக்கு எந்த பெருமதியும் இல்லாமல் அர்த்தமற்ற வார்த்தைகள் எனும் முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு முடிவையே இந்த விளக்கத்திலே இவர் முன்வைத்திருக்கின்றார். எனவே சுன்னா வல் ஜமாஅ என்றால் அதுதான் சுவனம் செல்லும் என்ற ரீதியிலே கருத்து பதிவு செய்கின்ற இவர் அதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடி அறிஞராக குறிப்பிடுகின்ற இமாம் இப்னு தைமியாவை குறிப்பிடுகின்ற இவர் இப்னு தைமியாவுடைய விடயங்களை கூட சரியான கண்ணோட்டத்தில் இவர் அடைந்திருக்கின்றாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் இறுதியாக இமாம் இப்னு தைமியாவுடைய இந்த 73 கூட்டம் பற்றி ஷியாக்களோடு கருத்து பரிமாறும் போது அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை எழுதும் போது மின்ஹாஜுஸ் சுன்னா என்ற அவர்களுடைய நூலிலே என்ன எழுதியிருக்கின்றார் என்பது மிக முக்கியமானது. இறுதியாக அந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இந்த கலாநிதியுடைய உரையின் மீதான விமர்சனத்தை முழுமைப்படுத்த விரும்புகின்றோம். இப்னு தைமியா அவர்கள் மிக தெளிவாக எழுதுகின்றார், அல் ஃபிர்கா அன்-நாஜியா வெற்றி பெறக்கூடிய கூட்டம் ஹும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, அவர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ எனப்படக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றார் என்று பாருங்கள். فالسنة ما كان صلى الله عليه وسلم هو وأصحابه عليه في عهده مما أمرهم به وأقرهم عليه أو فعله. சுன்னா என்பது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் நபியுடைய காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதுதான் சுன்னா, அல்லது நபி அவர்கள் ஏவிய விடயம் சுன்னா, அல்லது நபியுடைய காலத்திலே நடந்ததை நபி அவர்கள் அங்கீகரித்தார்கள் என்றால் அதுதான் சுன்னா. அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே சுன்னா என்பது வெறும் வார்த்தை என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. நபியுடைய காலத்தில் நடந்த முறைமைகள் இதுதான் சுன்னா. மேலும் தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார், வல் ஜமாஅ, சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லுகின்றோமே, அல்லது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லுகின்றோமே, அதிலே சுன்னா என்றால் நபியுடைய காலத்திலே அவர்கள் இருந்த முறைமை. ஜமாத் என்றால் யாரெல்லாம் ஒன்றுபட்டு தங்களுடைய தீனை பிரித்து தாங்களும் பிரிந்து விடாது ஒன்றாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஜமாத் என்று விளக்கணம், அதற்கு வரைவிலக்கணம் கொடுக்கின்றார் இமாம் இப்னு தைமியா. இன்னும் தொடர்ந்து சொல்லுகின்றார், ஃபல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானூ ஷியஅன், யாரெல்லாம் தங்களுடைய தீனை பிரித்து பல பிரிவுகளாக இருக்கின்றார்களோ ஹாரிஜூன அனில் ஜமாஅத்தி, அவர்கள் அந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டத்திலிருந்து வெளியேறியவர்கள். கத் பர்ர அல்லாஹு நபியஹு மின்ஹும், இவ்வாறு வெளியேறிவிட்ட அந்த கூட்டத்தினர்களை விட்டும் அல்லாஹ் நபியவர்கள் நீங்கியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்று இமாம் இப்னு தைமியா அவர்கள் எழுதுகின்றார்கள். எனவே அவர்கள் தொடர்ந்து இன்னும் இறுதியாக என்ன எழுதி முடிக்கின்றார்கள் என்றால், இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பவர்களுக்குரிய
இந்த வர்ணனை, அதாவது நபியுடைய காலத்திலே நபி அவர்களும் சஹாபாக்களும் எப்படி இருந்தார்களோ அப்படி இருப்பார்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்து அவர்கள் ஜமாஅத்திற்கு முரணாக அவர்கள் பிரிந்து சென்றிருக்க மாட்டார்கள், இவர்கள்தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பதை விவரித்துவிட்டு ஷியாக்களில் ஒரு பிரிவினரான ராஃபிதா என்ற ஒரு கூட்டத்தினர், அவர்களிடம் இந்த பண்பு கிடையாது, அவர்களை பற்றி, அதாவது இந்த ஹதீஸ் 73ஆக பிரியக்கூடிய இந்த ஹதீஸ், அதிலே அந்த ஒரு கூட்டத்தை பற்றி என்ன சொல்லப்படுகின்றதோ அது நபி அவர்களை பின்பற்றுவது, நபியும் நபியுடைய தோழர்களும் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கின்ற அந்த சுன்னாவை பின்பற்றுவது, வபிலுசூமி ஜமாஅத்தில் முஸ்லிமீன் என்று அவர் எழுதி முடிக்கின்றார். அதாவது சுவனம் செல்லக்கூடிய கூட்டமைப்பு, அவர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற வார்த்தையிலே இமாம் இப்னு தைமியா சொல்லுகின்றார். கருத்து ரீதியாக இது சரியாக இருந்தாலும் ஹதீஸிலே பதியப்பட்ட வார்த்தை அல்ல என்பதை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். சரி, அது இருக்கட்டும். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று இவர் குறிப்பிடுகின்றார். அந்த சுன்னா என்பதற்கு விளக்கம் எழுதியிருக்கின்றார், ஜமாஅ என்பதற்கும் விளக்கம் எழுதியிருக்கின்றார். நபியுடைய காலத்தில் நபி அவர்களும் சஹாபாக்களும் எப்படி இருந்தார்களோ அதுதான் சுன்னா என்பது. ஜமாஅத் என்றால் கூட்டமைப்பு, மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்து அதன் அடிப்படையிலே பல பிரிவுகளாகவும் பிரியாமல் இருக்கின்றவர்கள்தான் இந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் எழுதுகின்றார். இறுதியாக எழுதுகின்றார், எனவே நபி அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் நபியுடைய காலத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படி இருப்பதுதான் வெற்றி பெறக்கூடிய அந்த கூட்டத்தினருடைய அடையாளம் என்றும், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு அதிலே ஒன்றிணைந்து இருப்பதுதான் சூனம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தின் வழிமுறை என்பதை மிக தெளிவாக எழுதுகின்றார். எனவே காதி யாசிர் அவர்கள், கலாநிதி யாசிர் அவர்கள் இமாம் இப்னு தைமியாவுடைய கூற்றின் மூலம் 73 கூட்டமும் சுவனம் செல்லும் என்ற ரீதியிலே அவர் எடுத்து எழுதியிருப்பது, இமாம் இப்னு தைமியா அப்படி எழுதியிருந்தால் கூட அந்த கூற்று குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் நேர் முரணானது. இப்னு தைமியாவை போன்ற 1000 பேர் வந்து குர்ஆன் சுன்னாவிற்கு முரணாக சொன்னாலும் சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒரு முஸ்லிம் அதனை ஏற்கக்கூடாது, ஏற்பது தவறு. இருந்தாலும் அதே இப்னு தைமியா உண்மையான விடயத்தையும் எழுதியிருக்கின்றார். மின்ஹாஜ் சுன்னாவிலே இவ்வாறு எழுதியிருக்கின்றார். என்ன எழுதியிருக்கின்றார் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம். எனவே இறுதியாக நாம் சொல்லுகின்ற வார்த்தை மிக முக்கியமான அவசியமான ஒரு தலைப்பில் அழகான முறையிலே கலாநிதி யாசிர் அவர்கள் ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். இதிலே அவர் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றாரா, இவர் சொன்ன விடயங்கள் குர்ஆன் சுன்னாவிலே ஏற்கத்தக்கதா என்று பார்த்தால் 50% சரியான விடயங்களை சொல்லி எந்த ஹதீஸை பற்றி அலசினாரோ அந்த ஹதீஸின் நோக்கத்தையே அர்த்தமற்றதாக ஆக்குகின்ற 50% விடயத்திலே மிகப்பெரிய தவறு இழைத்திருக்கின்றார். எனவே அவர் மீண்டும் தனது ஆய்வை அலச வேண்டும். நேர்வழி எது என்பதை தெளிவான ஆதாரங்களோடு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தடுமாற்றம் இல்லாத ஒரு கொள்கையை அவர் முன்வைக்க வேண்டும். இதுதான் ஆகப்பெரிய பிரச்சினை இந்த சமூகத்திலே. 12வது அத்தியாயத்தின் 108வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் மறுமை நாள் வரைக்கும் இதனை கண்டிப்பாக சொல்ல வேண்டும், இந்த நிலையிலே இருக்க வேண்டும். நபி அவர்களுக்கு
இவ்வாறு கூறும்படி அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். என்ன கற்றுக் கொடுக்கின்றான்? ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது பாதை. அதுஉ இலல்லாஹி அலா பஸீரா அன வமனித்தபஅனி, நானும் என்னோடு உள்ளவர்களும் ஒரு தெளிவிலே இருந்து கொண்டு மக்களை அழைக்கின்றோம் என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். வசுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன். வமா அன மினல் முஷ்ரிகீன், இணை வைப்போரில் ஒருவனாக நான் இல்லை என்று சொல்லும்படி நபி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். எனவே சுவனம் செல்லும் 73 கூட்டத்தில் வெற்றி வரக்கூடிய கூட்டம் நாம் தான் என்றால் அந்த கூட்டத்திடம் தெளிவான ஒரு கொள்கை இருக்க வேண்டும். அவர்கள் முன்வைக்கின்ற ஒவ்வொரு அம்சமும் குர்ஆன் சுன்னா வஹீயிலிருந்து ஆதாரமுடையதாக இருக்க வேண்டும். சுவனம் செல்லக்கூடிய கூட்டம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று இப்னு தைமியா கூட எழுதியிருக்கின்றார். ஆனால் இறுதியிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற வார்த்தையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சஹீஹான புகாரி, முஸ்லிம் உட்பட பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே நபியுடைய ஜமாஅத்தை நபி அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அடையாளப்படுத்தினார்கள். சுன்னா வல் ஜமாஅ என்று அறிமுகப்படுத்தவில்லை. சுன்னாவும் ஜமாஅத்தும் சுவனம் செல்லும் கூட்டத்திற்கு அவசியமான 2 அடிப்படை அம்சங்கள், 2 அச்சாணிகள். அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சுவனம் செல்லும் கூட்டம் என்று நபி அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகும். இப்படி ஒரு தெளிவான கொள்கையில் நாம் இருந்து கொண்டு ஏனையவர்களுக்கு அந்த நேர்வழியை போதிக்க வேண்டும். இதுதான் நபி வழியாகும். இந்த வழியைத்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கையாளுகின்றது. எனவே நாம் அல்லாஹுடைய திருப்தியை பெற்று நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இறக்கி அருளிய வஹியாகிய அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் தெளிவாக கற்று நாமும் எம்மால் முடிந்தவரை அதன்படி நடந்து மக்களை அழைக்கின்றோம். இதுதான் காதி யாசிர் உட்பட ஏனைய ஒவ்வொரு ஆலிமும் இந்த ஒன்றுபட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று நாம் அழைக்கின்றோம். 73 கூட்டங்கள் பற்றி காதி யாசிர் அவர்கள் ஆற்றிய இந்த உரை 50% சரி என்றால் 50% பிழையான விடயங்கள் இருக்கின்றது. அதிலே சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தின் பெயர் எப்படி அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பது நபியுடைய ஹதீஸிற்கு அப்பாற்பட்டு வேறு ஒரு வார்த்தையால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. அந்த வார்த்தை கூட அதன் கருத்து ரீதியாக சொல்லப்பட்ட வார்த்தை அந்த 2 அடிப்படை அம்சங்களையும் இழந்துவிட்ட நிலையில் இன்றைய சமூகம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என கூறுவது எம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு அம்சமாக இருக்கின்றது. நபியுடைய சுன்னாவும் சமூகத்திலே கிடையாது. நபியுடைய காலத்திலே நபியும் நபித்தோழர்களும் வாழ்ந்தது போன்று ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தும் கிடையாது. இந்த 2ம் இல்லாத நிலையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று ஒட்டுமொத்த எமது சமூகம் சொல்வது மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய முக்கியமான விடயமாகும். எனவே சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தை குர்ஆன் சுன்னா ஒளியிலே அடையாளம் கண்டு அதிலே எம்மை இணைத்துக் கொண்டு உல தூய்மையோடு குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய அத்தனை செயற்பாடுகளையும் செய்து நாம் மரணித்தால் தான் எம்மால் முஸ்லிமாக மரணிக்க முடியும். அதன் பிறகுதான் அல்லாஹுடைய அருளை கொண்டு நாம் சுவனம் செல்ல முடியும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த பாக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என உள்ளத்தால் அல்லாஹ்வை நாம் பிரார்த்தித்து இந்த உரை பற்றிய கண்ணோட்டத்தை நிறைவு செய்கின்றோம்.